அட்சய திருதியை நாளில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அட்சய திருதியை என்பது வணங்குவதற்கு மட்டுமல்ல, தானம் செய்வதற்கும் சிறந்த நாள். கஷ்டத்தில் இருக்கும் ஏழை மக்களுக்கு அட்சய திருதியை அன்று உங்களால் முடிந்த தானம் செய்யுங்கள். அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் தானம் செய்யலாம். தானம் செய்வதால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் நம் வருங்கால சந்ததியினருக்கும் நல்ல பலன் கிடைக்கும். சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் 14வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. அட்சயம் என்றால் அல்ல குறையாது என்று பொருள். இந்த ஆண்டு மே 10ஆம் தேதி காலை 4:17 மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது. அதே சமயம் மே 11ஆம் தேதி மதியம் 2:50 மணிக்கு முடிவடையும். நகை வாங்க உகந்த நேரம் மே 10 மற்றும் 11 ஆகிய இரு தினமும் காலை 5:33 முதல் மதியம் 12:18 வரை தங்கம், வெள்ளி போன்றவற்றை வாங்குவது ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை தரும் நேரமாகும். என்ன சாப்பிடக்கூடாது? அட்சய திருதியை விஷ்ணு மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த மற்றும் விருப்பமான பண்டிகை நாள். எனவே தவறுதலாக கூட அன்று அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. மது அருந்த வேண்டாம். அட்சய திருதியை அன்று மது அருந்தினால் லட்சுமி தேவியின் கோபத்திற்குள்ளாவீர்கள். மேலும் வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்த உணவை சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது. என்ன செய்ய வேண்டும்? அட்சய திருதியை நாளில் பக்தியுடன் தேவியை வணங்க நினைப்பவர்கள் தங்கள் உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். யாரிடமும் கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற உணர்வுகளை கொண்டிருக்காதீர்கள். மிகுந்த பக்தியுடனும் புனிதத்துடனும் அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். செய்யக்கூடாது. வீட்டை அழுக்காக வைக்கக்கூடாது. லட்சுமி தேவிக்கு வீடு சுத்தமாக இருக்க பிடிக்கும். அசுத்தமான வீட்டிற்குள் லட்சுமி நுழைய முடியாது. எனவே அட்சய திருதியை நாளில் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள். அட்சய திருதியை நாள் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் என்பதால் விஷ்ணுவுக்கு பிடித்த துளசி இலைகளை பறிக்க கூடாதாம். தப்பி தவறி கூட இலைகளை பறித்து விடாதீர்கள். பிறகு லட்சுமியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள். தங்கம் வாங்கும் போது கவனம். அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குபவர்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தங்கம் வாங்கியவுடன் பலரும் உடனே அதை அணிந்து கொள்வார்கள். அது தவறு என்று சொல்லப்படுகிறது. தங்கம் வாங்கியவர்கள் பெரியவர்கள் கையால் அர்ச்சனை செய்த பிறகே அணிய வேண்டும். இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டுமே அட்சய திருதியை உங்களுக்கு பொக்கிஷமாக இருக்கும். இல்லையேல் வறுமை பீடிக்கும் என கூறப்படுகிறது.